ரைட். நான் ஏற்கனவே பார்த்துட்டு வர்றது நாள் பார்த்துப்படலை. அதில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள். தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள். அதில் யாருமே தொழுகையை சாப்பிட்றது கிடையாது. தொழுகை யாரும் சாப்பிட்றது கிடையாது. சாப்பிட்டால் தொழுகை பாத்திலாகும். ஆனாலும் எங்களோட பல்லுள்ளுக்கும் சில நேரம் சாப்பிட்டு என்ன செய்ய இருந்தால் அது விளங்காமைக்கு பைத்திருந்தால் ஓகே, விளங்காமைக்கு வெத்துள்ளுக்கு பைத்து தொழுகை ஊட்டிக்கிறோம், பல்லுக்குள் இருந்தது எங்களோட அறியாமைக்கு பைத்துட்டது, தொழுகை பாத்திலாகாது. தெரியும் நல்லா வந்துட்டு இப்போ பல்லுக்கிட்ட ஈக்குது. அதெல்லாம் இப்போ வேண்டுமென்று விழுங்கினால் என்னவாகும்? தொழுகை பாதிப்பாகும். எனவே ஒன்று என்னது 3 தொடர்ச்சியாக 3 விதங்கள் 3 செயற்பாடுகள் தொடர்ந்து வராமைக்கு இங்கே கையை கொஞ்சம் எப்படி எடுத்து என்ன செய்யலாம்? லேசாக எடுக்கலாம். வாயிலுக்கு வச்சுக்கொள்ள கஷ்டமாக இருந்தால் அப்படி என்ன செய்யலாம். அதே மாதிரி 3 செயற்பாடுகளை என்ன செய்யலாது? தொடர்ச்சியாக செய்யறதுக்கு இயலாது. இப்போ உதாரணமாக எனக்கு இந்த ஒரு இடத்துல சொரியுது, அப்படியாக நான் என்னது இப்படி போயிட்டு என்னது இப்படி தொடர்ச்சியாக என்ன செய்ய இயலாது. இப்போ எனக்கு நான் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டுக்கு இந்த இடத்துல கை இருக்குதுன்னா இடத்துக்கு இப்படி எடுக்கணும். அப்போ கொஞ்சம் இடத்துல நின்று பட்டு இப்போ நான் இந்த விரலை வச்சு இப்படி சொரிஞ்சால் ஓகே, இது பிரச்சனை இல்லை. ஏன்னா இது விரல், இது ஓகே, இது பிரச்சனை இல்லை. இப்படி இந்த ஒரு கையை மாற்றுறது தான் என்ன செய்யப்படும்? தொடர்ச்சியான 3 செயற்பாடாக கணிக்கப்படும். அப்போ அந்த இடத்துல விரலை வச்சு நம்ம இப்படி சொரியலாம், அது பிரச்சனை இல்லை. ரைட். அதே மாதிரி நான் இப்போ பஸ் வந்தால் தொழுவேன். பஸ் வந்துட்டா தொழுகை விட்டுருவேன். பஸ் வராட்டி தொழுவேன். தொழுகைக்கு நீக்கி வச்சதில் தொலைக்கூறாங்கிற நீக்கி வச்சதில் எனக்கு உறுதிப்பாடும் இல்லை, உறுதியான ஒரு நடவடிக்கை ஒன்றும் இல்லை. பஸ் வந்தாலும் சரி வராட்டி நான் இப்போ தொலை போகிறேன் அப்படி ஒரு உறுதியான நம்பிக்கை ஒன்று செய்யணும், நீக்கணும். உறுதியான நம்பிக்கை ஒன்றும் இருக்கணும். உறுதியான நம்பிக்கையோட சொல்லணும். அந்த 2 சேத்துல கால் வச்சா வைக்கிறதா அப்படி என்ன செய்யலாது? சொல்றதுக்கு இயலாது. அதே மாதிரி அவுரத், தொப்புளுக்கும் முட்டுக்காலுக்கும் இடப்பட்ட பகுதி, முட்டுக்கால் மறைக்கப்படணும். அதாவது முட்டுக்கால் இங்கிருந்து நாங்கள் கணக்க நூலுக்கு நூல் பிடிக்கிறது இல்லை, நூலுக்கு நூல் பிடிக்கிறது. இப்போ முழங்கால் தான், முழங்காலை விட்டு கொஞ்சம் படிக்கணும். புதுலே அப்படித்தான். முகம் தான் என்னது, இந்த அளவு தான் முகம். அதுக்கு அந்த அளவோடையே மட்டும் சுருக்கப்படாது. ஹதீஸ்லேயே இருக்குது கொஞ்சம் என்ன செய்யுங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கழுவுங்க. கை முழங்கை இதோட முடிஞ்சு எங்களுக்கு இதோட மட்டும் கழுவுறது இல்லை, கொஞ்சம் கூடுதலாக கழுவுறது. அப்போ எனவே அவரத்துக்கு பார்க்கும்பொழுது நாங்கள் முழங்காலை விட கொஞ்சம் கீழே எடுக்கணும். அதே மாதிரி தொப்புள் சென்ற நேரத்தில் தொப்புளை விட கொஞ்சம் மேலுக்கு எடுக்கணும் லைட்டாக. இந்த உணவு பகுதியும் மறைக்கப்படணும். தப்பித்தவரி இந்த முழுவிசை வெளியாகுமாக இருந்தால் திருப்பதி இந்த பகுதி வெளியாகமா இருந்தால் நான் 30 வருஷம் தொழுதிருந்தாலும் அந்த தொழுகை எந்த ஒன்றும் என்ன இல்லை, ஏற்றுக்கொள்ளப்பட இல்லை. இது நிபந்தனை. அவுரத்து மறைக்கப்படணுங்கிறது தொழுகை பாத்திலாகக்கூடியதிலே வரும். அவுரத்து வெளியாகிறது. இப்படி உதாரணமாக சாரம் முடிச்சு தொழுகிறேன், சாரம் டக்குனு பிஞ்சிட்டு அல்லது சாரத்தில் ஒரு ஓட்டை டக்குன்னு அதை மறைச்சிட்டா ஓகே, சரியா? அதே மாதிரி காற்று என்ன செய்யுது? காற்றுகளை அவுரத்தை சாரத்தை தூக்கி விடுது. தூக்கி விட்டுக்கு நான் உடனே மறைச்சிட்டேன், அதுவும் தொழுகை என்ன செய்யாது? பாத்திலாக்க மாட்டாது. அப்போ எங்கள் இந்த பகுதியில் என்ன வழியாகமாக இருந்தால் எங்களோட தொழுகை பாத்திலாகும். அப்போ அதனால ஷோர்ட் டிஷர்ட் உடுத்து என்ன செய்யலாது? எங்களுக்கு தொழுகிறதுக்கு கேளாது. ஏன்? தொழுகை போடுறதுல எப்படியுமே வைத்து ஆகும். அப்போ எங்களுக்கு அவ்வளோ வெளியாகும். அப்போ நாங்கள் கொஞ்சம் லோங்காக எடுத்துக்கொள்ளணும். இருக்கிற உடுப்புகளை கொஞ்சம் டிஷர்ட் ஷர்ட் போடுறதா இருந்தாலும் கொஞ்சம் என்ன செய்யறது? லோங்காக அல்லது ஷர்ட்டை நல்லா என்னது உள்ளுக்கு உடுத்து பெல்ட்டை போட்டுக்கொள்ளணும். இந்த மாதிரி நாங்கள் நடந்து போடுறது. அதே மாதிரி காற்று போகிறது, உது முறிஞ்சிடும். முறிஞ்சால் தொழுகை ஆட்டோமேட்டிக்கலி முறிஞ்சிடும். எனவே இதுவரைக்கும் பேசின விஷயங்கள் என்ன செய்ய உங்களுக்கு கேள்விகள் கேட்கணுமா இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. என்ன செய்ய அது பிரச்சனை இல்லை, ஏன்னா அது சங்கடம் இல்லாமல் ஆட்சியில் கஷ்டம். அதில் உருவம் இருந்தாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லை. புது நிர்வாணமா நின்று நான் ஏற்கனவே பார்த்தோமே, நிர்வாணமா குளிக்கலாம். ஆனாலும்
ஒரு பகுதியை நாங்கள் உடுத்துக்கிறது நல்ல. அப்படி இருக்க பக்கம் எங்களுக்கு என்ன செய்யலாம், முது எடுக்கலாம். அப்படி முது எடுத்ததுக்கு பின்னாலேயும் அந்த இடத்துல எங்களை கைப்பற்றப்படாது. கஷ்டம். கழுத மாதிரி இருந்தால் நாங்கள் பிடிச்சிக்கணும், இப்படி வச்சு பிடிச்சிட்டு சொல்லலாம். அவுந்துட்டுண்டா வேற வழி இல்லை. ஏன்னா அங்கே வச்சு கட்டுறதுக்கு எப்படியுமே 3 செயற்பாடு எப்படி கட்டையிலாது. சாரம் அவுந்தா தொலைப்போக்கில் ஒன்றுமே செய்யலாது. தொழுகை விடத்தான் வேணும், விட்டுட்டு சாரத்தை கழித்து தான் போகணும். ஏன்னா அதில் எப்படியுமே கட்டில 3 செயற்பாடுக்கு மேலே வரும்.